ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சிறகடி காசு சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். இனி என்ன நிகழப்போகுது அப்படின்றதா பார்க்க போகிறோம். நம்ம ரோஹிணியும் விஜயாவை வீட்டில் சேர்ப்பாங்களா, இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நம்ம அண்ணாமலை எப்படியாவது குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், அந்தல சிந்தலாக போயிட்டாங்களே எல்லாரும், அந்த பக்கம் ஒருத்தவங்க ரோஹிணி அங்கிட்டு போயிட்டா, விஜய் எங்கிட்ட போயிட்டா, மனோஜ் இப்படி தண்ணி அடிச்சுட்டு தெரியுறான், இதனால நிறைய பிரச்சனை நடக்குது, எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புலம்பிட்டு இருக்கிறப்ப அப்போ முத்து ஐடியா கொடுக்குறாரு. அப்பா, இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமாப்பா அப்படின்னுமே, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ட்டு, இதுக்கு நம்ம பெரிய ஜட்ஜு வந்தே ஆகணும்ப்பா அப்படின்னு. யாருப்பா வர சொல்கிற அப்படின்ட்டு, நம்ம பாட்டி தான்ப்பா, நம்ம பாட்டி வந்தால் தான்ப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே நம்மளுக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னுமே. ஆமாப்பா, நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நம்ம அம்மா சொன்னால் தான் விஜயாவும் கேட்பா, விஜயா சொன்னால் தான் ரோஹிணியும் கேட்பா. அப்போது நம்ம செய்ய வேண்டியது அம்மா வர சொல்கிறது தான். அம்மாவை எப்படினாலும் நான் பேசி இப்போ போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், இந்த பிரச்சனையை சொல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா, போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு. நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட ஸ்ருதியும் ஹஸ்பண்டும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி, ஏங்க நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், ஏப்பா இப்போ தான்ப்பா ஒரு 4 நாள் இதுக்காண்டி வந்திருக்கோம், நீ இப்போ போய் இங்கே போவோம் அப்படி சொல்கிறியே, நம்மளே இப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம்னுட்டு. ஏங்க, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நம்ம வீட்டில் நடக்க போகிற ஃபைட்டு. ஏன்னா நம்ம பாட்டி வேறு வரப்போகிறாங்களாம், நம்ம பாட்டி வந்தால் தான் இந்த முடிவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் கூப்பிட போயிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த ஃபைட்டை நேராக நான் பார்த்தே ஆகணுங்க. இந்த மாதிரி குடும்ப சண்டையெல்லாம் நான் சத்தியமாக பார்த்ததே இல்லைங்க, தனியாகவே இருந்து பழகிட்டேனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறா. அப்போ சரிம்மா, சரி போவோம், காலையில் போய் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு காலையில் கிளம்புறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப சைலண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க, தனியாக இருக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே கஜகஜான்னு இருப்பாங்க, எப்போ பாரு வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும், இப்போ வேலையே இல்லாது. ஏன் மீனா, வேலையே இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே மீனா, முன்னாடி டயர்டாக இருப்பேன், இல்லை வேலை செஞ்சு டயர்டாக தானே இருப்பேன். ஏங்க, நான் வேலை செஞ்சு டயர்டாகிறேன்னு நீ எப்போங்க சொன்னேன்? எனக்கு வேலை செஞ்சாதாங்க சந்தோஷமாக இருக்கும், நம்ம வீட்டில் வேலை செய்யாமல் வேறு எப்படிங்க வேலை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வெளியில் வாங்கிட்டு ஒரு நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எப்படினாலும் இந்த ரோஹிணி ஏதாவது ஒரு குழு வீட்டில் வச்சுட்டு தான் இருக்கோம், அது எப்படி எதுவுமே தெரியாமல் வீட்டில் இருக்க முடியும்? நம்ம தான் அவங்க ரூம் எதுவும் பார்த்ததே இல்லைல்ல, வா போய் பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அடுத்தவங்க ரூமை போய் பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்னு. அடுத்தவங்க ரூம்னா தானே தப்பு, இது நம்ம வீடு தானே, நம்ம அண்ணன் தானே, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் தேட போகும்போது உள்ளே அந்த குட்டி பையனுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஏங்க, இந்த ட்ரெஸ் சின்ன பையனுக்கான ட்ரெஸ் மாதிரி இருக்குல்லங்க அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கும் மனோஜுக்கு லிங்க் இருக்கும்னு, கரெக்டாக அவைய அளவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சரி உள்ளே வச்சுருவோம், வாங்க போவோம் அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே நம்ம ரோஹிணி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ருதி, எங்கே இருக்கீங்க ஸ்ருதி அப்படின்னு. நாங்கள் இப்போ தாங்க ஊர்லேருந்து கிளம்பி வரோம், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு, நீங்கள் கிளம்புங்க, பாட்டி வர போகிறாங்களாமா அப்படின்னு. பாட்டி வர போகிறாங்களா, பாட்டி வந்தால் என்னாகும் அப்படின்னு. இது எப்படிங்க எனக்கு தெரியும், நானே ஒரு ஆடியன்ஸ் தாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க தான் வரப்போகிறேன், நீங்களும் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்புறாங்க. வேகமாக வர்றாங்க. பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க, நீ வா வீட்டுக்கு அப்படி சொன்னமே விஜயா வந்துடுறாங்க. மூஞ்சில் முழிக்கவே எனக்கு பிடிக்கலன்னா அப்படி போனவே மறுபடியும் போய் சப்புன்னு அறையிறா. எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கலங்க, நீ என்கிட்டே ஃப்ராடு பண்ணிட்டாளே, நீ இவளுக்கு மக மாதிரி பார்த்தனே, என்னையவே ஏமாற்றிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சப்பு விஜயா நிறுத்து விஜயா, ஏதோ தப்பு பண்ணிட்டா அவ்வளோதான், நீயும் தப்பு பண்ணாமையா இருந்திருப்ப, வாயை மூடு விஜயா, அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.